வணக்கம். இது சுவிஸ் நியூஸ் 7 செய்திகள். செய்தி தொகுப்பு ஜெராட். மருத்துவ குறிப்பு: விட்டமின் டி துணைப் பொருட்கள் மாரடைப்பை தடுக்க உதவும் என்று புதிய ஆய்வுகள் கூறுகின்றன. இது பற்றி முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆய்வில் விட்டமின் டி எடுத்துக்கொள்வதற்கும் மாரடைப்பு போன்ற இதயநல கோளாறுகளுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இருதய கோளாறுகள் உலகளவில் அதிக மரணங்களை ஏற்படுத்துகின்றன. மக்கள் தொகை அதிகரிப்பால் உலகளவில் முதியவர்களின் எண்ணிக்கையில் ஏற்படும் உயர்வு, நாட்பட்ட நோய்கள் அதிகரிப்பு போன்றவற்றால் மாரடைப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் வரும் ஆண்டுகளில் அதிகரிக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது. பரிசோதனை முயற்சிகளில் பலதரப்பட்ட முறைகள் பின்பற்றப்பட்டதால் இது குறித்து முன்பு நடத்தப்பட்ட ஆய்வுகளை தொடர்பை உறுதிப்படுத்தவில்லை. மேன் ஹார்ட் அட்டாக்கினால் சமீபத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட 20,000த்திற்கு கூடுதலானவர்களிடம் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் மூலம் விட்டமின் டி இருதய நலத்தை பாதுகாக்க உதவுகிறது என்று அறியப்படுகிறது. BMJ என்ற ஆய்வுதலில் வெளியிடப்பட்டுள்ள இந்த ஆய்வுக் கட்டுரையை விட்டமின் டி முழுமையாக இருதய நல கோளாறுகளை தடுக்க உதவவில்லை என்றாலும் மாரடைப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறது என்று கூறுகிறது. இதுவரை நடத்தியதில் இதுவே மிகப்பெரிய ஆய்வு. இதனால் வருங்காலத்தில் இன்னும் விரிவான பரிசோதனைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். 2014 தொடக்கம் 2020 ஆண்டு காலத்தில் 60 வயதிற்கு 80 வயதுக்கும் இடைப்பட்ட 21,315 ஆஸ்திரேலிய மக்களிடம் இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டது. அங்கு வழக்கமாக நடைபெறும் பொது சுகாதார திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த ஆய்வுகள் ஸ்கிரீன்லாந்து QIMR பேர்ஃபுட் மருத்துவ ஆய்வுக் கழக நிபுணர்களினால் நடத்தப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு வாய் மூலம் எடுத்துக்கொள்ளும் ஒரு விட்டமின் குளிகை அல்லது மருந்து போலி மருந்தற்ற குளிகை வழங்கப்படுகின்றது. ஆய்வின் போது 1336 பேர்கள் ஒரு மாரடைப்பு நிகழ்வினால் பாதிக்கப்படுகின்றனர். இது மருந்தற்ற குளிகை எடுத்துக்கொண்டவர்களிடம் 6.6%, குளிகை எடுத்துக்கொண்டவர்களிடம் 6% இருந்துள்ளது. 1000 பேரில் குளிகை எடுத்துக்கொண்டவர்களில் 5.8% பேருக்கு மாரடைப்பு சம்பவங்கள் குறைவாக ஏற்பட்டுள்ளது. மருந்தற்ற குளிகை எடுத்துக்கொண்டவர்களுடன் ஒப்பிடும்போது குளிகை சாப்பிட்டவர்களிடம் மாரடைப்பு 9% குறைவாக காணப்பட்டது. ஒட்டுமொத்தமாக விட்டமின் சாப்பிட்டவர்களில் மாரடைப்பு 19% குறைவாக இருந்தது. ஆனால் மருந்து சாப்பிட்ட மற்றும் சாப்பிடாதவர்களின் குழுக்களில் பக்கவாதம் ஏற்படுவதை விட்டமின் டி குறைக்கவில்லை. ஆய்வின் முடிவில் பங்கு பெற்றவர்களில் ஒருமுறை மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்க 172 பேர் விட்டமின் டி துணைப் பொருட்களை ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனைகள் ஒரு தொடக்கம் மட்டுமே. இந்த முடிவுகள் உலக நாடுகள் பலவற்றிலும் நடக்க வேண்டும். விட்டமின் டி உடலில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பேட் சத்துக்களை ஒழுங்குபடுத்துகிறது. இந்த சத்துக்கள் எலும்புகள், பற்கள், திசுக்களில் ஆரோக்கியத்திற்கு அவசியமானவை. இங்கிலாந்தில் இலையுதிர் மற்றும் குளிர்காலங்களில் எல்லோரும் விட்டமின் டி மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அந்த நாட்டின் சுகாதாரத்துறை வலியுறுத்தி வருகிறது. இதுபோலவே பல உலக நாடுகளும் விட்டமின் டி சத்தின் அவசியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த நிலையில் விட்டமின் டி மருந்துகள் இதயநல கோளாறுகளுக்கு ஒரு தீர்வாக அமையும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.